குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. ஓகே, நாங்க போன கிளாஸ்ல Good evening, sir. குட் ஈவினிங். ஓகே பிள்ளைகள், ஓகே. நாங்க போன கிளாஸ்ல இந்த மாவட்ட மாகாணங்கள் பார்த்துட்டோம், அப்படிதானே? ஆமா sir. தேசாணி சரி, மாவட்டம் மாகாணம் பார்த்துட்டு இனி அதுல உங்களுக்கு ஏதாவது இந்த குறியீடு நாங்க பார்த்தோம் தானே? இந்த ரெண்டு குறியீடு +2 மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னா மாகாணமும், +2 இடையில ஒரு மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னா மாவட்டம், இப்படின்னு பார்த்தோம் தானே பிள்ளைகள்? மாவட்ட எல்லை, மாகாண எல்லை பார்த்துட்டோம். சரி, வராதவங்க தான் போன கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்களை கொஞ்சம் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இலங்கையில் கரையோர மாவட்டங்கள், இலங்கையில கரையோரத்தை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எத்தனை? பிள்ளைகள் சொல்லுங்க, இலங்கையில கரையோரத்தை சுத்தி காணப்படக்கூடிய மாவட்டங்கள் எத்தனை பிள்ளைகள்? ஹர்ஷினி, கரையோரம் சுத்தி என்றா பிள்ளை நான் பேசுறது கேக்குதா? சஹ்னா, ஜெஸ்வின் பேசுறது கேக்குதா? பிள்ளைகள் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது பேசுறீங்க இல்லையே யாரும்? ஆமா சார். இதுல 2-3 வினாக்கள் இருக்கு பிள்ளைகள், உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். கரையோரத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த பாருங்க, இதெல்லாம் கரையோரம் தானே? கரையோர மாவட்டங்கள் எத்தனை இருக்குது? 14 மாவட்டங்கள் சொல்லப்படுது கரையோரத்துல. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 2 மாவட்டங்களை கொண்ட மாகாணங்கள், ரெண்டு மாவட்டங்களா கொண்ட மாகாணம் எத்தனை இருக்குது? 4 மாவட்டங்கள் இருக்குது, சரியா? மாகாணங்கள் சரிதானே? 3 மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எத்தனை இருக்குது? 4. இலங்கை இலங்கை இலங்கையில் உள்ள பெரிய மாவட்டம் எது? அனுராதபுரம். ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இலங்கையில் உள்ள சிறிய மாவட்டம், சின்ன மாவட்டம் எது? கொழும்பு. இதுவும் நாங்க பார்த்தது வினாதான். சரி, அதே மாதிரி மாவட்ட எல்லை உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? ஒரு பிளஸ் நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் நானே. நாங்க படத்துல கூட கண்டுபிடிச்சோம் தானே? எஸ், கண்டுபிடிச்சோம், தேடினோம். இதை நீங்க மறந்துடக்கூடாது. மைனஸாவும் இருக்கும், சில நேரம் வட்டமாவும் இருக்கும். இப்படி இருந்தா இடையில இது இருந்தால் இது மாவட்டமாக்கும். இடையில 2 மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னா மாகாண எல்லை, மாவட்ட எல்லை. இந்த 2 எல்லையும் நாங்க பிறகு பார்ப்போம் பிள்ளைகள். இது 2 இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, சரிதானே? அடுத்து பிரதான நகரங்களை குறிப்பிடுவது. பிரதான நகரம் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, இப்ப பார்ப்போம். பாடசாலையில் உள்ள அமைந்துள்ள இடத்தின் வடிவம், பாடசாலையிட இடம். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இந்த பாடமெல்லாம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஹர்ஷினி படிச்சுட்டீங்க? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த படமெல்லாம் வரைஞ்சு காட்டியிருக்கீங்களா நீங்க ஸ்கூல்ல? வரைஞ்சிருக்கீங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, லேசான ஒரு வேலை ஒண்ணுதான் செய்ய போறோம் பிள்ளைகள். பாடசாலை அமைதி இடத்தினை வடிவத்தை அறிய உதவுவது அதன் எல்லை. இப்ப நம்ம பாடசாலை திட்டப்படம் அப்படின்னு ஒரு வரையக்குள்ள அதன் எல்லைகளை மதில்களாகவும் வேலிகளாகவும் கட்டடமா தான் காட்டணும். இப்படி பெரிய கட்டடம் ஒன்று வரைய இயலுமா பிள்ளை? பில்டிங் ஒன்று இப்படி வரைய இயலுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை
கட்டடங்களாக வேலிகளாலும் கட்டடங்களாலும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா காட்டலாம். பாருங்க, ஒரு படம் ஒன்று பாடசாலையின் வடிவத்தின் திட்டப்படம். பாருங்க, இது வந்து திட்டப்படம். இந்த பாருங்க, வரையப்பட்டிருக்கா திட்டப்படம் உண்டு. இது பாடசாலை தோட்டத்தின் அமைவிடம். இது இந்த பக்கம் இருக்கிறது, இதுதான் அமைவிடம். பாடசாலை ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்க, விளங்குதா? இப்படி வரைஞ்சிருக்காங்க. இது வந்து திட்டப்படம் உண்டு. இப்ப இந்த திட்டப்படத்துல பார்த்துக்கொள்ளுங்க, தேவைப்படும். இப்ப நாங்க திட்டப்படம் வரையதான் போறோம். காட்டப்படும் அனைத்து அம்சங்களும் திட்டப்படத்தில் உள்ளடங்க வேண்டும். திட்டப்படத்தின் வரையும் போது முதலாவது என்ன போடணும்னாங்க, எந்த படம் வரைஞ்சாலும் என்ன போடணும்னாங்க, திசைகள் சார். திசை போடணும். திசை. இந்த ஒரு போட்டோ ஒண்ணு வரைஞ்சோம்னா, ஒரு பாக்ஸ் ஒண்ணு போட்டோம்னா, அதுக்கு இந்த கோணர்ல திசை என்று போடணும். இந்த திசை என்னன்னு காட்டணும், வடக்கு காட்டணும். என்னன்னு காட்டணும், வடக்கு. வடக்கு அல்லது என் நோர்த்னு போடலாம். சரியா? இந்த பக்கம் இப்ப நாங்க இப்படி போட்டோம்டா பிள்ளைகள், இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். இதுல வந்து இந்த பக்கம் வடக்கு இருக்கும், இங்கு கிழக்கு இருக்கும், இந்த பக்கம் தெற்கு இருக்கும், இந்த பக்கம் மேற்கு இருக்கும். எங்கேயுமே இந்த கிழக்குக்கு மேலதான் அம்புக்குறி ஒன்று போட்டு என்ன செய்யணும், திசைகளில் பிரதானமானது எது, வடக்கு தானே. அந்த வடக்கு நாங்க காட்டணும். கட்டாயம் படம் ஒன்று வரையக்கூட நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா, வடக்கு நாங்க காட்டியே ஆக வேண்டும். ரெண்டாவது, திட்டப்படமான இரு பரிமாண ரீதியில் இருக்கணும். இருபரிமாணம் முப்பரிமாணம் என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? இப்ப நாங்க ஒரு வீடு ஒன்று இருக்கு. இந்த வீடை பார்க்கும்போது பிள்ளைகள் 3 பக்கமும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அது என்ன பரிமாணம்? அதாவது மேல் உள்ள பகுதி, கீழ் உள்ள பகுதி, இந்த சைடு, இந்த 3 பகுதி விளங்குனா அதுக்கு படத்தின் பெயர் என்ன? முப்பரிமாணம் என்று சொல்லுவாங்க. அதாவது இப்படி நாங்க வரைஞ்சிருக்கோம், பொக்ஸ் எல்லாம் வரைவோம், முப்பரிமாணத்துல வரைவோம். இப்படி 2 பாக்ஸ் வரைவாங்க. இப்படி வரைவாங்க தானே பிள்ளைகள் பாக்ஸ் எல்லாம். அப்படி வரைஞ்சா பாருங்க, இந்த பக்கம் நாக்கு விளங்கும், இந்த பக்கம் விளங்கும், மேல் பக்கம், இப்படி 3 பக்கம் நமக்கு விளங்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம், 3D போட்டோன்னு சொல்லுவோம். என்ன போட்டோ? இப்ப நம்ம போட்டோ எடுக்கிறோம் தெரியுமா? இப்ப நாங்கள் இப்படி நீண்ட வாக்கில் நம்ம போட்டோ எடுக்கிறோம். இப்ப இது வந்து முப்பரிமாணமா இருபரிமாணமா? ஐடென்டி கார்டு போட்டோ பார்த்திருப்பீங்க, அப்பா அம்மாட பார்த்திருப்பீங்க. முப்பரிமாணமா? முகமும் பிள்ளைகள் அது இருபரிமாணம். அப்படித்தானே? இப்ப நான் இப்படி ஒன்று வரைகிறேன், இது என்ன? சும்மா இப்படி ஒன்று வரைகிறேன், இது என்ன? இது இருபரிமாணம். சரியா? இருபரிமாணம். ஒரு பக்கம் தான் விளங்குது, 3 பக்கமும் விளங்குமா? இப்ப வீட்டுல நீங்க பீரோ ஒண்ட பாக்குறதா இருந்தா முப்பரிமாணத்துல பாக்கலுமா இல்லையா? வீட்டுல இருக்க பீரோ ஒண்ட ஒரு சைடுக்கு பார்க்கலாம், இந்த சைடுக்கு பார்க்கலாம், மேல் உள்ள பகுதியும் பார்க்கலாம். பார்க்க முடியுமா, முடியாதா? முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு பாக்ஸையோ எதையோ நாங்க முப்பரிமாணத்துல பார்த்தோம்னா அது முப்பரிமாணம், 3D போட்டோ. ஒரு பரிமாணத்துல பாக்கணும், அந்த இரு பரிமாணத்துல பாக்கணும், ஒரு பக்கம் மட்டும்தான் விளங்கும். விளங்குதா என்ன சொல்றேன்? அதுதான். அப்ப எப்பயுமே திட்டப்படம் எத்தனை பரிமாணத்துல இருக்குமா? இப்ப இந்த பில்டிங்கை நான் காட்டுறேன். இந்த பில்டிங் வந்து சும்மா பாருங்க, இந்த பில்டிங் வந்து எத்தனை பரிமாணத்துல இருக்குது? முப்பரிமாணத்துல இருக்குதா? முப்பரிமாணத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? அது இந்த பாருங்க, மேல கூரை விளங்குது, விளங்குதா?
அப்ப அது உண்டு. இந்த பாருங்க சிற்றுண்டி சாலை இந்த பக்கம் விளங்குதா? விளங்குது சார். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஜன்னல் போட்ட பகுதி விளங்குதா? விளங்குது சார். அப்படி விலங்குமாக இருந்தால் அது முப்பரிமாணம். அப்படிதானே? இங்க பாருங்க இந்த விஞ்ஞான ஆய்வு கூட முப்பரிமாணத்துல இருக்குது. ஆனா திட்டப்படத்துல எப்படி இருக்குது? இரு பரிமாணத்துல இருக்குது. வெரி குட். அதே மாதிரி இந்த கட்டடத்தை பாத்தீங்கன்னா முப்பரிமாணத்துல இருக்குது. ஆனா இந்த கட்டடம் இங்க எப்படி இருக்குது? இரு பரிமாணத்துல. அப்ப திட்டப்பட வரையும் போது திசை கட்டாயம் வரையணும். ரெண்டாவது என்னத்துல? இரு பரிமாணத்துல வரையணும். ஓகேவா? இங்க முக்கியமா உண்டு விளங்கி கொண்டோம். அதே தோட்டத்தில் அமைவிட வரையும் போது அப்படி வரைகிற இல்ல, திட்டப்பட வரையும் போதுதான் நாங்களுக்கு என்ன தேவை? ரெண்டு விஷயம் தேவை. என்னன்னு? ஒன்று திசை, திசை ரெண்டும் வரையணும். சரிதானே? இப்ப நாங்க இந்த பொக்ஸ்னு போட உமது பாடசாலை திட்டப்படத்தினை வரைந்து அதில் பின்வரும் அம்சங்களை குறிக்கவாம். உமது பாடசாலையில சும்மா சொல்றேன் நானு. உங்க பாடசாலையில பிரதான மண்டபம் இருக்குதா? ஆபீஸ் இருக்குதா? லைப்ரரி இருக்குதா? கேண்டீன் இருக்குதா? வாஷ்ரூம் இருக்குதா? உங்களோட வகுப்புல தரமாறு வகுப்பறை இருக்குதா? யாராவது ஸ்கூல்ல சின்ன கிணறு இருக்குதா? இல்லாட்டி விடுவோம். இருந்தா வரைய வேண்டாம். சயின்ஸ் லேப் இருக்கா? கிரவுண்ட் இருக்கா? நுழைவாயில்னா என்ட்ரன்ஸ் இருக்குதா? இப்ப இந்த படத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். பாருங்க, இதுதான் திட்டப்படம். பாருங்க, என்ட்ரன்ஸ் இருக்குதா? வரைஞ்சிருக்காங்களா? என்ட்ரன்ஸ் வரைஞ்சிருக்காங்களா? கிணறு வரைஞ்சிருக்காங்களா? கேண்டீன் வரைஞ்சிருக்காங்க, பில்டிங் வரைஞ்சிருக்காங்க, சயின்ஸ் லேப் வரைஞ்சிருக்காங்க, காரியாலயம் வரைஞ்சிருக்காங்க, வேற என்ன, இங்க ஒரு கட்டடம் வரைஞ்சிருக்காங்க. இது ஃபுல்லா மதிலாம், இப்படி மதில் வரைஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திட்டப்படம் உங்களோட ஸ்கூல்ல சில நேரம் பில்டிங் எல்லாம் கூடலாம். வரைஞ்சு காட்ட இயலுமா எனக்கு? அப்படி பில்டிங் எப்படி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி இந்த இடத்துல எழுதலாமே. அப்படி எழுதலாம். சரிதானே? இப்ப உங்க பில்டிங்ல, இவ்வளவு பெரிய பில்டிங்ல உங்களோட வகுப்பு இந்த இடத்துலதான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? கிரேட் 6ன்னு போடலாம் தானே? போடலாம். இப்ப நீங்க அழகா வரைஞ்சி ஃபுல் டைம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல பிள்ளைகள், அழகா வரைஞ்சிட்டு எல்லாரும் செட்ல போட்டு விடணும். போட தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் தானே. விளங்கலாமா? சரி, நீங்க வரைஞ்சிட்டு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். நீங்க நல்லா அழகா வரைஞ்சிட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. பெஸ்டா போன்ல எடுத்துக்கொள்ளுங்க. இல்லங்கல லெஃப்ட்ல ஒரு போட்டோ எடுக்க கஷ்டமா? சரி, போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு அதை லெஃப்ட்க்கு போட்டு போட இயலுமா? அப்படி இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப்ல எட்மின் சார் இருக்காரு தானே? யாரா ஜியோகிராபி சார் இருக்காரு தானே? அவருக்கு நீங்க போட்டு விடுங்க, நான் பாக்குறேன். போட்டு நான் ஸ்கிரீனுக்கு எடுத்துருவேன். அதை அழகா வரைங்க பாப்போம். உங்களோட திட்டப்படம் உண்டு, பரவாயில்ல, எல்லாம் அழகா நீட்டா வரைஞ்சி எனக்கு போட்டு விடுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஃபுல்லா தரேன். உங்களுக்கு 8:48 சொன்னா
9 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். சரியா? ஓகே சார். போதுமா? 9 மணி வரைக்கும் டைம் போதுமா? கூட வேணும் சார். 9:10, 9:05 ஓகே சார். ஓகே சார். எவ்வளவு? 9:05 9:10? சரி, 9:05க்கு ஒருக்கா நான் கேட்பேன் யார் யாரு செய்துட்டானே. சரிதானே? அழகா நீட்டா செய்யுங்க. Sir, excuse me, sir. சொல்லுங்க. எங்களோட ஸ்கூல்ல 13 பில்டிங் இருக்கு சார். உங்களோட ஸ்கூல்ல 13 பில்டிங் இருக்கு. நாங்க ஒரு 3 பிரதான மண்டபத்தை மட்டும் வரைவோமா? ஓகே. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் சார், ஸ்டாஃப் ரூம்க்கு என்ன சார்? அது ஸ்டாஃப் ரூம்ங்கிறது ஆசிரியர் அறை. என்ன? தேங்க் யூ. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. 2 நுழைவாயில இருந்தா நாங்க 2யும் கீறலாமா? சரி. இப்ப இங்க ஒரு நுழைவாயில் இருக்கு. இதை நாங்க போடலாம்.
சரியா? வேற எங்கேயாச்சும் நுழைவாயில் இருந்தா அந்த நுழைவாயில இங்கிட்டு போடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸ்கூல்ல கட்டாயம் வரைய கேட்பாங்க பிள்ளைகள். நீங்க இங்க வரைஞ்சு பழகிட்டீங்கன்னா ஸ்கூல்ல லேசா வரைஞ்சு வரையலாம். திசை போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று அடிச்சு கொள்ளுங்க. சார் கொஞ்சம் காட்ட முடியுமா? எதை காட்டுறது? கீழே இருக்கிற படம் சார். இந்த போட்டோ தானே? உதில்ல சார், கீழே உதான் சார். சரி சார். ஓகே ஓகே. வரைஞ்சிட்டேன். வரைஞ்ச செட்ல போடேண்டா போடுங்க. போட ஏழுமா? எப்படி சார் போடணும்? போட்டோன்னு எடுத்துக்கொண்டீங்களா ஃபர்ஸ்ட்? போட்டோன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அது அழகா. போட்டோ எடுத்தேன் சார். சஹாண்ட வந்துருச்சு. ஓகே. போட்டோ எடுத்துட்டு இப்ப நீங்க போன்ல போயிட்டுமா செட்னு ஒரு இடம் இருக்கா பாருங்க. ஆடியோ வீடியோ பார்ட்டிசிபன் அப்படின்னு அடுத்து செட்னு ஒன்று இருக்கு. ஷேருக்கு முன்னுக்க இருக்குதா? ஆமா சார்.
PHATன்னு இருக்கும் இருக்கா? ஆ சார். செட்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே கேலரின்னு ஒண்ணு காட்டுதா? சார் கேலரி. இருக்குதா? பழைக்குள்ள தானே வேணும். காட்டுதா கேலரி உண்டு? செட்டை டச் பண்ணதும் ஹர்ஷினி சொல்லுங்க. என்ன மாதிரி தடுமாறுறீங்களா ஹர்ஷினி? ஹர்ஷினி ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா விடுங்க. வாட்ஸ்அப்புக்கு போட்டோ அனுப்புற மாதிரி தான். செட்டுக்கு போயாச்சு, செட்டு உள்ளுக்க போன பிறகு கேலரின்னு ஒன்று காட்டும். சார் செட்டுக்குள்ள போய் அதுல அம்புக்குறி மாதிரி போட்டு அந்த வட்டம் இருக்குதല്ലോ, அதுக்குள்ள போயிட்டு சார் கலர். அதுல ஒரு சில ஆட்களுக்கு போனா நேரடியா காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மெசேஜ் அனுப்புற ஒரு மெசேஜர்னு ஒன்று காட்டும் தானே. ஆமாம் சார். அந்த மெசேஜ் உள்ள டச் பண்ணா கூட அது உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை டச் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல தான் காட்டும். ஓகே சார். அதுல நீங்க போட்டு விட்டீங்கன்னா வந்துரும். அர்ஷினி விளங்குனதா? அப்படி சரி வரலன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்புக்கே போடுங்க, பரவாயில்ல. விலங்கல பிள்ளைகள் இப்ப நீங்க சவுண்டா கொஞ்சம் பேசுங்க. கிரேட் 6க்கு போங்க. 6ல போயிட்டு ஹெட்மின் ஒருத்தர் இருப்பாரு. ஒரு டை கட்டி ஒயிட் ஷர்ட் போட்ட ஒரு போட்டோ இருக்கும். ஓ, அதுக்கு போட்டு விடுங்க. எஸ் 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 அவருக்கு போட்டு விடுங்க. அதுக்கே போடுங்க, அதுக்கே போடுங்க. ஓகே ஓகே சார் மகிஷா போட்டு. ஓகே ஓகே பாத்துட்டேன். மகிஷா போட்டதை பாத்துட்டேன். கயன்னா போட்டீங்க, ஓகே பாத்துட்டேன். கயன்னா போட்டீங்க, பாத்துட்டேன். சரி, எல்லாம் நான் திரும்ப எடுப்பேன். இப்ப யாரோ புதுசா குட் ஈவினிங் சேர் போடுறாங்க, யார் அது? சரி, கொஞ்சம் பேர் போட்டீங்க, திட்ட படம் போட்டீங்க. கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்ல போடுறீங்க, இன்னும் வரவே இல்லை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. பேர் என்ன உங்களோட? 50 55 வந்திருக்கு. அதான் அப்படிதான் வந்திருக்கு, பேர் விழுகவே இல்லை.
சார் இல்லைங்கல்ல. ஷான் அப்படியே வந்து இருக்குது. ஆமா. ஐடியா சேஞ்ச் பண்றேன். ஓகே. இன்னும் 1, 2, 3 நிமிடம் இருக்குது. எல்லாரும் வரைஞ்சிருங்க. வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வந்துட்டது, பார்த்துட்டேன். நான் காட்டுறேன் அதை. சரி, இன்னும் டைம் வேணும் கொஞ்சம் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? அபர்ணிகா, டைம் வேணுமா? ஜெஸ்வின், சார் என்கிட்ட சா- வந்துட்டா சார். விலங்கல. அபர்ணிக்காட வந்துட்டா. அபர்ணிகா எதுல போட்டீங்கம்மா? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல நீங்க தான் போட்டீங்களா? ஓகே, வந்துட்டது. ஜெஸ்வின், தேஷானி, தேஷானியோட வந்துருச்சா? எக்ஸ்கியூஸ் சார், தேஷானியோட வந்துருச்சா? தேசானி எங்க வாட்ஸ்அப்புக்கா போட்டீங்க? இல்ல சார். விலங்கல. இல்ல சார், செக் பாக்ஸ்ல போட்டேன் சார். செக் பாக்ஸ்ல தேசானி. டில்லையே, டில்சான் வரலையேம்மா. வரலை. மறுபடியும் போடவா சார்? போடுங்களே, வரலையே. சார் அபர்ணிக்காட வந்துட்டானே. அபர்ணிகா வாட்ஸ்அப்ல போட்டீங்க? ஆம் சார். ஓகே ஓகே, சரி. ஓகே பிள்ளை, இன்னும் 2 நிமிஷம் தாரேன் பிள்ளைகள். போடாதவங்க போட்டுக்கொள்ளுங்க, திருத்துவோம்.
இது யாருட இருக்கு சார். தினுஷாந்த் வந்திருக்கு. தினுஷாந்த் வந்திருக்கு. சார் இது சரி எடுங்க. ஓகே. விலங்கல பிள்ளை நான் பேசுறது நீங்க சவுண்டா பேசுறீங்க இல்லையா? இல்லாட்டி நான் சவுண்ட் குறைவா? இருக்கு சார். அபர்ணிகா கிடையாது. ஆமா சார். சரி ஓகே. பாருங்க அபர்ணிகா வரைஞ்சிருக்காங்க. ம், சரி பாருங்க பிள்ளைகள், நுழைவாயில் நுழைவாயில் இதான் நுழைவாயில். இதுதான் நுழைவாயில். சரியா பிள்ளைகள்? அபர்ணிகா சரிதானே? இதான் நுழைவாயில். ஆமா சார். என்ன செய்யறன்னு கேட்ட அபர்ணிகா, திசை போடணும். ஓகேவா? ஓகே சார். திசை போடணும். இது நுழைவாயில் பிள்ளைகள். இது நுழைவாயில். இந்த இடத்துல நுழைவாயில். சரி அபர்ணிகா சரிதானே? சரி சார். சரி சார். சரி. நம்ம எப்பயுமே வரையக்குள்ள பிள்ளைகள் இந்த பக்கம் வரையறதுக்கு பழகுவோம் இங்கிட்டு இருந்து. சரியா? அங்கிட்ட ஒரு நுழைவாயில் இருக்கு சார். அப்ப காணாமே. அப்ப இந்த பக்கம் இப்ப இங்கதான் முதலாவது நுழைவாயிலா? பிரதான நுழைவாயில் இதா? சார் பிரதான நுழைவாயில் இதான்னு கேட்டேன். இல்ல சார், அந்த நான் மேல வரைஞ்சுக்கிறேன். இது வந்து அந்த உள்ரோட் மை வேற. இது ஆ, இங்க சரி ஓகே ஓகே. முதல்ல பாக்ஸ் அடிச்சுக்கொள்ளுங்க. பரவாயில்ல. விஞ்ஞான கூடம் இருக்கு, நூலகம் இருக்கு, பிரதான மண்டபம், மைதானம், இது கிரேட் 6 AB. ஓகே. கிளாஸ் இருக்குது, சிற்றுண்டி சாலை இருக்கு, மலசல கூடம் இருக்குது, பிரதி அதிபர் அலுவலகம். ஓகே அதிபர். ஓகே ஓகே வெரி குட். சரியா நல்லா வரைஞ்சிருக்கு. ஓகேமா? ஓகே வெரி குட். தேங்க்ஸ் சார். இப்ப இன்னொரு ஆளுகிட்ட பாப்போம் நாங்க. இது யாருட? சரி இது யாருட? சரி ஓகே. அர்ஷினிட ரொட்டேட் பண்ணணும். யா அர்ஷினிட என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு? எழுதவே இல்லையா? எங்க இருக்கு நுழைவாயில்? இதா?
அரசினிட நுழைவாயில் எங்க? பாடசாலையின் நுழைவாயில். சார் சொல்லுங்க. நேரா போட்டிருக்க ஒரு பில்டிங் அன்னைக்கு பக்கத்துல. நேரா போட்டிருக்க பில்டிங் இதா இந்த இடமா? எந்த இடம் இது? இந்த இடமா? அதுல இருந்து கீழே இதா இதா? இங்க நிக்கி சார். ஓகே 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 ஓகே. இந்த இடம் இந்த இடமா? அரசினி சரியா நுழைவாயில் நான் போட்டது. ஆம் சார். அப்ப இந்த இடம் நுழைவாயிலாக இருந்தால் இந்த போட்டோ அத எழுதணும். இப்படி வரணுமா? ஆம் சார். இப்படியா? நீ சொல்லுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி திருப்பி கொள்ளுவேன் நானு. இப்படியா? அப்படி இல்ல சார். நேரம் இப்படியா? இல்ல. ஆம் சார் அப்படிதான். சரி ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்க எப்பயுமே திசை போடும். திசை போட்டா தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா திசை பக்கம் உங்களோட படத்தை என்ன செய்வாங்க? திருப்புவாங்க. விளங்குதா என்ன சொல்றேன்னு? அப்பதான் நீங்க எந்த பக்கம் படம் வரைஞ்சிருக்கீங்கிறத காட்டும். ஓகேவா? ஓகே சார். இப்ப இந்த பக்கம் போனா நீங்க எழுதணுமா? இந்த பக்கம் இப்படி நுழைவாயில், இப்படி இந்த இடம் தான் நுழைவாயில்னு சொன்னீங்கன்னா இந்த நுழைவாயில் இப்படியா? இந்த பக்கம் நுழைவாயில்னு சொன்னா இதெல்லாம் எழுதணும். என்ன இது, என்ன இது, என்ன அப்படிலாம் எழுதணும். சரிதானே? பேர்கள் எழுதணும். பெருசா விளங்குது இல்லை, ஆனா பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது. வெரி குட். நல்லா எழுதிங்க. ஸ்கூல்ல அழகா எழுதணும். பாக்ஸ் போடணும். அழகான பாக்ஸ் என்ன செய்யணும்? என்ன படம் வரைஞ்சாலும் முதல்ல என்ன செய்யணுங்க? பாக்ஸ் ஒன்று போட பழகணும். ஓகேவா? பாக்ஸ் ஒன்று போட பழகணும். நான் நிறைய திட்ட படங்கள் காட்டுறேன். அப்போ ஓகே. அடுத்து நாங்க பாக்குறது மத்தவங்க எல்லாம் போட்டீங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல 2 பேர் தான் போட்டிருந்தீங்க. 2 பேர்த்துட்டே நான் பார்த்தாச்சு. இப்ப நாங்க போறோம் செட் போவோம். செட்ல போயிட்டு நாங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட்ல யார் போட்டதுன்னா சஹான் போட்டாரு. சஹான்ட திசையை எங்க போட சொல்லியிருக்கேன் நானு? இந்த இடத்துல பாக்ஸ் போடணும் பெஸ்ட். பாக்ஸ் ஒன்று போடணும் பிள்ளைகள். இப்படி பாக்ஸ் ஒன்று போட்டாதான் திட்டப்படம் இப்படின்னு வரும். திசையை இந்த கோர்னர்ல போடணும். வடக்கண்டு. ஓகேவா? ஆனா நல்லா வரைஞ்சிருக்காரு. நுழைவாயில், வகுப்பறைகள், அலுவலகம் எல்லாம் சூப்பரா இருக்குது. சான் வெரி குட். நிறைய பிள்ளைகள் இருக்கு, திருத்தி கொள்ளும். நான் சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த போட்டோஸ்க்கு திருத்தி கொள்ளுங்க. நல்லா வரைஞ்சிருக்காரு. அடுத்து யாரு? சஹானுக்கு அடுத்து மகிஷா. எங்க திசை இருக்கு? மகிஷா எந்த பக்கம்? என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் சரி. இந்த பக்கம் சரி. அப்ப என்ன நாங்க மிஸ் ஆயிருக்கோம்? போட சரியா? அழகா பாக்ஸ் வரையணும். சரி ஓகே. அப்ப இதுதான் நுழைவாயில். இதான் நுழைவாயில். இல்ல சார், மேல 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 மேலண்டால் இதா? அந்த ஸ்டெப்ஸ்க்கு மேல. இதா? அதுக்கு கொஞ்சம் மேல. இதா? ஓ எஸ் எஸ் எஸ். இதுதான் நுழைவாயில். இந்த பாருங்க, பாடசாலை போர்டோட வர்றதுனா. சரி, பாடசாலை போர்டோட
ஸ்கூல் உள்ள வந்தமென்றால் கோவில் இருக்குது, மலசல கூடம் ஆண் பெண் இருக்குது, விஞ்ஞான கூடம் இருக்குது, அதிபர் காரியாலயம் இருக்கு, சிற்றுண்டி சாலை இருக்கு, பிரதான மண்டபம் இருக்கு. பிள்ளைகள் நீங்க யோசிங்க, இதை ஏன் நான் அப்படி கேட்கிறேன் அப்படி நான் கேட்ட பிள்ளைகள், நீங்க என்ன போடுறதுக்கு மிஸ் ஆயிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். திசை. திசை போட்டா என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். போட்டோ நமக்கு அறியலாம் சார். திசையை அறிந்து கொள்ளும். திசை அறிஞ்சு கொள்ள திசை இருந்தா நம்ம எந்த பக்கம் இருக்குன்னு பாத்துக்கொள்ளலாம் அந்த போட்டோஸ்ல. விளங்குது என்ன சொல்றேன்? ஓம் சார் விளங்குது. திசை இருந்தாதான் பிள்ளைகள் தெற்கு மேற்கு என்று போட்டா என்று பார்க்கலாம் சொல்லுவாருங்க. வடக்கு மட்டும் போடணும். எப்பயுமே வடக்கு திசை காட்டுனா பிள்ளைகள் அந்த மாதிரி. இப்ப நான் உங்களுக்கு காட்டுனேன் பாருங்க. இந்த பாருங்க திட்டப்படம் ஒன்று இருக்குது. இந்த இருக்கு திட்டப்படம். பாருங்க திசை போட்டிருக்கனால இந்த போட்டோ என்னவாயிருச்சு, இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த பாருங்க என்ட்ரன்ஸ் இருக்குது, கட்டடம் இருக்குது, காரியாலயம், சிற்றுண்டி சாலை, கிணறு, கட்டடங்கள், விஞ்ஞான ஆய்வு கூடம், இது மதில், இதுங்க ஒரு மரம், இதெல்லாம் காட்டியிருக்காங்க. விளங்குதா? அதுதான் சொல்றேன் நான். அப்படி நாங்க நோட் பண்ணலாம். சரி, ஓகே. மகிஷா நல்லா வரைய சூப்பரா இருக்குமா. அதனால உங்களுக்கு குட். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சி பழகணும். அதே மாதிரி இப்ப நாங்க அடுத்தது யாரு? கயன்னா. கயன்னா திட்டப்படத்துல பாருங்க திசை வரைஞ்சனால அது கயனாட்ட கேட்கவே தேவையில்லை. இந்த பக்கமே படம் வந்துடும். அதனால எல்லை, மைதானம், மலசரக்கூடம், நூலகம், தரமாறு அலுவலகம், விஞ்ஞான கூடம். அப்போ உங்களோட கிரேட் 6 வந்து லைப்ரரி ஆபீஸ்க்கு முன்னுக்குதான் இருக்கா? அப்படியா? இந்த இருக்கு லைப்ரரிக்கு, இந்த ஆபீஸ்க்கு பக்கத்துல விஞ்ஞான கூடத்துக்கு பக்கத்துல ஆபீஸ்க்கு அடுத்துதான் உங்களுக்கு கிரேட் 6 இருக்கு. அப்படியா? ஓகேமா, ஓகே ஓகே, குட், வெரி குட். நல்லா வரைஞ்சிருக்கீங்க, சூப்பர். சொன்னதோட வரைய எழுது நம்மளோட பிள்ளைகளுக்கு, அதுதான் இங்க முக்கியமான உண்டு. வேற யாருட இருக்கு? இன்னொருத்தட இருக்கு, கொஞ்சம் பார்ப்போம். சுசாந்த ஓபன் ஆகுது இல்லையே. தினுஷாந்த் ஓபன் ஆகுது இல்லையே. உங்களோட ஓபன் ஆகுது இல்லையே. டிரைவர்னு ஒண்ணு போட்டு கொஞ்சம் பார்ப்போம். என்ன செய்ய, திரும்ப ஒருக்கா போடுறீங்களா? பாப்போம். ஓகே சார். ஓகே, கொஞ்சம் போடுங்க. இந்த பாருங்க ஓபன் ஆகுது இல்ல தினுஷாந்த். மத்தவங்க எல்லாம் ஓகே நான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வேற விட்டு பார்க்காம மிஸ் ஆனது இருக்குதா பிள்ளைங்க? நீங்க போட்டு கொஞ்சம் பேர் போடவும் இல்ல போல. தேஷானி போட்டீங்களா? ஜெஸ்வின் போடலையே. சரி, இதுதான் பிள்ளைகள் திட்டப்படம் உண்டு. இன்னொரு திட்டப்படம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வராட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல சரி போடுங்க, நான் பாக்குறேன். உங்களுக்கு இன்னொரு படம் காட்டுறேன் பிள்ளைகள். திட்டப்படம் ஒன்று இருக்குது, நல்ல திட்டப்படங்கள் இருக்குது. நீங்க ஏன் இதை காட்டுறேன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வரைஞ்சு கொள்றதுக்கு யூஸா இருக்கும், தேவைப்படும்.
இந்த பாருங்க ஒரு திட்டப்படம் இருக்கு, விளங்குதா பிள்ளைகள்? ஆஹ் பாருங்க திசை போட்டிருக்காங்க. இங்கிட்டலாம் சும்மா நெல் வயல், பாலம், நெல் வயல்கள், வீடுகள் வரைஞ்சிருக்காங்க. பாடசாலை பாருங்க வரைஞ்சிருக்காங்க. சிறுவீதி, சிறுவீதி, ஆறு. இது வந்து பாடசாலை நிலக்காட்சி பிரதிபலிக்கும் புனைய வரைபடம். மலைத்தொடர், இதுக்கிடையில வீடுகள், பிரதான மண்டபம், பாடசாலை இப்படின்னு சும்மா ஒரு ஊரை இப்படி காட்டியிருக்காங்க. ஒரு பிரதேசத்தை என்ன செஞ்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க பிள்ளைகள். சரி, அதே மாதிரி இந்த பாரு முப்பரிமாணத்துல வரைகிற பட போட்டோஸ் கொஞ்சம் இருக்கு. புனையா வரைபடம்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். இது வந்து கூகுள்ல எடுக்கிற போட்டோஸ், கூகுள் எர்த் மூலம் எடுக்கிற போட்டோஸ். இதெல்லாம் கூகுள்ல எடுக்கிற போட்டோஸ் பிள்ளைகள். இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ண இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்க இயலுமா இல்ல, நம்ம இருக்க பிரதேசத்தை காட்டுமா இல்லையா? இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கலாம். இப்படி எல்லாம் வரும். திட்டப்படம் வரைதல், இரு பரிமாணத்தில் வரையணும், வலது பக்கம் மேல் மூலை திசை போடணும், பருமட்டான வடிவில் வரையணும், திட்டத்தின் மிக முக்கிய அம்சங்கள் தலைப்பு கட்டாயம் போடணும். இது திட்டப்படமா? இந்த பாருங்க திட்டப்படம் இப்படிதான். இது ஏற்கனவே வரைஞ்ச நாங்க போட்ட திட்டப்படம் உண்டுதான். நாங்க பாருங்க வீடெல்லாம் கட்டுறதுக்கு இப்படி வரைஞ்சு காட்டுவாங்களா இல்லையா? காட்டுவாங்க. இந்த பாருங்க பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, ரிவர் ஓப்பன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ரூம் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தான் திட்டம் ஒண்ணு போடுறது. நம்ம திட்டப்படம் உண்டு வரையணும், கட்டாயம் உங்களுக்கு வரைய தெரியணும் பிள்ளைகள். இது வந்து ஒரு இன்ஜினியரோட சம்பந்தப்பட்டதா இல்லையா? எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க அடுத்த கிளாஸ்ல அழகான திட்டப்படம் நீங்க வரைஞ்சு கொண்டு வந்து காட்ட எனக்கு, சரியா? அழகா இருக்கணும். முதலாவது பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும், அழகான பாக்ஸ் ஒன்று போடணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ போடுங்க. போட்டு என்ன செய்யணும், என்ன செய்யணும், திசை போடணும். திசை பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா பிள்ளைகள், திசை போட்டு என்ட்ரன்ஸ் இங்கதான் வருது நோக்குமே, இப்படி போகுது என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் போ பக்கம் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, இப்படி ஒரு பில்டிங் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்ல இப்படி போன வாக்குல இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்படி போனோம்னா இங்க ஒரு பில்டிங் இருக்குது. வரையல் மேலதான் இந்த பக்கம் வந்தா இப்படி ஒரு பில்டிங், இப்படி ஒரு பில்டிங் இருக்குது. பிறகு எழுதுவோம் நாங்க பில்டிங்ல என்னென்ன இருக்கு. அப்படியே இங்க போனா கூட இங்க பிரைமரி செக்ஷன் இருக்குது, இப்படி இருக்குது. இத சுத்தி எங்க பாடசாலையில என்ன இருக்குது, மதில் இருக்குது. என்னது, அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஒவ்வொரு பில்டிங் போடலாம், ஒவ்வொரு பில்டிங் பேரெல்லாம் போட்டு அழகா கலர்ஃபுல்லா வரையலாம். எலுமே இல்லாதான் இப்படி உங்களுக்கு ஸ்கூல்ல வரைஞ்சு கேட்பாங்க பிள்ளைகள். கட்டாயம் திட்டம் படம் நமக்கு தேவையான ஒன்றுதான். பாருங்க இன்னொருக்கா போட்டிருக்காரு, பாப்போம். போட்டார். இது எங்கட யாருட திட்டப்படம்? தினுசாந்திர திட்டப்படம். அழகாதான் வரைஞ்சிருக்காரு தினுசாந்த். இந்த பாருங்க நுழைவாயில். ஆனா என்ன வரையில, திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பினாலும் என்ன வரைகிறாருல அவரு, திசை வரையணும், பாக்ஸ் வரையணும், நுழைவாயில் அப்படின்னா இதுதான் நுழைவாயில். ஏன்னா இது நுழைவாயில். சரி பரவாயில்ல, இதெல்லாம் வரைஞ்சிருக்காரு. சூப்பர்.
நல்ல வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பிள்ளைகள் நல்லா வரைஞ்சிருக்கீங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு திட்டப்படம் வரைய சொன்னா பிள்ளைகள் நீங்க வரைய இயலுமா இல்லாதான் கேட்டதோட ஏழும் சார். திட்டப்படம் சொன்னோன்னா நீங்க பில்டிங்கா வரைய போயிருவீங்களா? திட்டப்படம்னா இப்படிலாம் வரைய ஆரம்பிச்சிட கூடாது பிள்ளைகள். இப்படி ஆரம்பிக்க கூடாது. இப்படி பில்டிங் வரைஞ்சு இந்த பக்கம் கூரை வரைஞ்சு அப்படிலாம் வரைய ஆரம்பிக்கலுமா? சார். இப்படி வரைஞ்சு இப்படி வரைஞ்சு இப்படி வரைஞ்சு இப்படி இப்படிலாம் வரைய இயலுமா திட்டப்படம்? இல்ல சார். இப்படி இது என்ன படம்? முப்பரிமாண படம். இது என்ன படம்? முப்பரிமாண படம் திட்டப்படத்துல வரைய சொல்லியிருக்காங்களா? இல்ல சார். இரு பரிமாணத்துலதான் போட்டோஸ் வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு திட்டப்படம் வரைய முடியுமா பிள்ளைகள் உங்களுக்கு? இனி திட்டப்படம் அடுத்த கிளாஸ்ல நீங்க திட்டப்படம் வரைஞ்சு கொண்டே வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கல வரைஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன படிக்க போறோம்னா திசைகள் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். திசைகள் கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். ஓகே பிள்ளைகள், நாங்க இன்னைக்கு இந்த கிளாஸ முடிச்சு கொள்ளுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். கட்டாயம் வாங்க. திசைகள் தெரிய வேண்டிய ஒரு பாடம் பிள்ளைகள். திட்டப்படம் உண்டு, அழகா வரைஞ்சு கொண்டு வாங்க. திட்டப்படங்கள் நாங்க போட்டு திருத்திட்டு திரும்ப நம்ம அடுத்த பாடத்தை ஆரம்பிப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே பிள்ளைகள், நாங்க விடைபெறுவோம். நைட் பிள்ளைகள். sir. God bless you, sir. Thank you, sir. Good night, sir. God bless you, sir. ஓகே பாய். குட் நைட். இப்படி நேரம் முடிஞ்சிருக்கும். கேஆர். Sir. Bye, sir. Take care. God. Okay, God bless you. Bye, sir. ஓகே பாய். கிளாஸ் முடிஞ்சு விடைபெறுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம்.